பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஃப்ரண்ட்லைன் இணை ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு 2-3 ஆங்கிள் இந்த இன்டர்வியூ இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஃபீல்ட் ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் வச்சு பல்வேறு விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதோடு சேர்த்து கோயம்புத்தூர் தொகுதி குறித்து ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். கோயம்புத்தூர்ல கேண்டிடேட் போட்டதுல இருந்து பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து பல்வேறு விஷயங்கள் பேசு பொருளா சோசியல் மீடியால நடந்துகிட்டு இருந்தது. பட் கிரவுண்ட் லெவல்ல என்ன இருந்தது அப்படின்றதோட இம்பாக்டே கரெக்டா கிளியரா இல்லாம இருந்தது. நானும் கிரவுண்டுக்கு போனேன், ஓரளவு அசஸ் பண்ண முடிஞ்சது. அதோடைய ரிசல்ட் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் திமுக அதனுடைய எட்ஜ் தான் மேல இருக்கு அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடிந்தது. நீங்க போன வரைக்கும் அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கு சார்? இது 3 தளத்துல இந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு நொய்டால பேஸ் பண்ண கோதி மீடியாஸனுடைய ஒரு பெரிய ஒரு தாக்கம் கோயம்புத்தூர்ல பார்ப்போம். அதாவது ஒரு ராஜ்சிங் சர்தேசாய் கோயம்புத்தூருக்கு அண்ணாமலை இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவர் எவ்வளவு சிறந்த பத்திரிகையாளர்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு பத்மா அவார்டு எல்லாம் கிடைக்கிறாரு. பல புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. அப்கோர்ஸ் இவர் 20,000 புக்கு படிச்சிருக்காரு அண்ணாமலை. அது அவரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு கூட ராஜ்தீப் படிச்சு கிடையாது. அவருடைய தகப்பனாரும் ஒரு டிஸ்டிங்விஷ்டு கிரிக்கெட்டர். அது இவருக்கு கிடையாது. இவரே ஒரு டிஸ்டிங்விஷ்டு கிரிக்கெட்டர் தான். நான் பார்த்திருக்கேன். அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கூட பார்த்திருக்கேன். அதாவது இவரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் பண்ணி ஃபர்ஸ்ட் டிவிஷன் அந்த மாதிரியான கிரிக்கெட் விளையாடு வெளியே வர கூட பார்த்திருக்காரு. வெரி கேப்பபிள் எடிட்டர், வெரி கேப்பபிள் ஜேர்னலிஸ்ட், ரைட்டர். இந்த மாதிரியான கம்ப்ளீட்லி டிஸ்டிங்விஷ்ட் ஃபெலோ கோயம்புத்தூர்ல போய் ஒரு ரோட் ஷோ பண்ணி அந்த ரோட் ஷோக்கு நடுவில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். ராகவன் அவர் என்டிடிவியில் இருக்கிறவர். அவரும் கோயம்புத்தூர் சென்று அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு இது பண்றாரு. டைம்ஸ் நவ் இந்த மாதிரியான பத்திரிகைகள் மிக மிக முக்கியஸ்தர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அங்க போய் நின்று அவரோடு பேட்டி எடுத்து ஏதோ இங்க காம்படிஷன் பாத்தீங்கன்னா அதுதான். இதே தோற்றம் தான் நாம இன்னொரு இடத்துல இந்தியாவில பார்த்துட்டு இருக்கோம். அது திருவேண்டரம். திருவனந்தபுரத்துல காம்படிஷனுங்கிறதே அந்த பன்னியன் ரவீந்திரனுக்கும் சிபிஐ அவருக்கும் சசி தரூருக்கும் மட்டும்தான். இது நான் ஃப்ரண்ட்லைன்ல விரிவாகவே எழுதியிருக்கிறேன். இது என்ன காரணம்னு வச்சீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை ஒரு இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட். மலையாளம் கஷ்டப்பட்டு பேசுறாரு, எனக்கே தெரியுது. ஏன்னா என்னுடைய மலையாளம் கூட இப்போ தமிழ்நாட்டில் இருந்து மலையாளம் அதிகம் பேசாம ஒரு மலையாளம் பேசுவோம் இல்லையா, நம்மளுடைய தாய்மொழி பேசாம திடீர்னு நீங்க பேச ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் அங்கங்க இடிக்கும், உறுத்தலா இருக்கும். அதான் அந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கும் கொண்டிருக்குது. என் நண்பர்களே என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க நான் மலையாளம் டெலிவிஷன் எல்லாம் பேசும்போது. ஏறத்தால அதே மாதிரி தான் ராஜீவ் சந்திரசேகர் இருக்கார். அதை தாண்டி இப்ப கேரளால ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்துக்கொண்டு வச்சு பாத்துருவாங்க, பூத கண்ணாடி வச்சு பாத்துருவாங்க. இதுல எங்க மாட்டான்னு பாத்தீங்கன்னா, இவருடைய அந்த இன்கம் என்பது 680 ரூபான்னு காமிச்சிருக்காரு பாருங்க. அந்த இது டாக்ஸபிள் இன்கம் 680 ரூபான்னு காமிச்சிருக்காரு. அது ஒரு 4 நாள் கேரளால போட்டு துவைச்சு எடுத்துட்டாங்க. டிரைவர் தாக்கல் பண்ண சொன்னா கூட டிரைவரே கரெக்டா தாக்கல் பண்ணிருப்பாரு. ஆமா, அது போன முறை நான் இதே தாக்கல் பண்ண, அதனால இந்த முறை இதே தான் தாக்கல் பண்ணுவேன் ஒரு அந்த ரீசனிங் இருக்கு இல்லையா. அதாவது போன முறை ராஜ்யசபா எம்பி, இந்த முறை மக்கள் மன்றத்துல நிக்கிறாரு. மக்கள் மன்றத்துல நிக்கும் போது சொகுசு கார்கள் வச்சு, அதாவது நானும் நீங்களும் வாழ்நாள் பூரா இருக்கின்ற நம்மளுடைய அந்த சேலரி இருக்கு இல்லையா, அந்த சேலரி போட்டு கூட வாங்க முடியாத கார்களும் வண்டிகளும் இருந்தாலும் வச்சிருக்காரு. இது எப்படிங்க 680 ரூபா நீங்க காட்ட முடியும்? அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான். அந்த அளவுக்கு போக்கஸ் அங்க இருக்கிறது. கோதி மீடியாவை பொறுத்தவரை ஃபைட் சசி தரூருக்கும் ராஜீவ் சந்திரசேகருக்கும் திருவேண்டரத்துல. களத்துல பாத்தீங்கன்னா சசி தரூருக்கும் பன்னியன் ரவீந்திரனுக்கும் தான் சண்டை அங்க நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்தவரை இங்க கணபதி ராஜ்குமாருக்கும் சிங்கை ராமச்சந்திரனுக்குமான ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு கம்யூனிட்டி போராட்டம் கூட, அப்படி கூட எடுத்துக்கலாம். 2 கம்யூனிட்டிஸ்க்கான போராட்டம் கூட எடுத்துக்கலாம். இதுல எங்க பிரச்சனையாகுதுன்னு பாத்தீங்கன்னா, வேலுமணி ஆஃப் ஆயிட்டாரு. வேலுமணி ஆமாமா, வேலுமணியை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு பேசினதாக கூட சொல்றாங்க. அதாவது நீங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமா வேலை பண்ணுங்கன்ட்டு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வேலுமணியுடைய ஆட்கள் எங்கடாச்சும் தென்படுவார்களை தவிர நிச்சயமாக அவர்கள் ஆக்டிவாக ஃபீல் இல்லை என்றதுதான் நான் அங்க போய் பார்த்ததுல எனக்கு தெரிகிறது. அப்ப அது எதனால சார்? அவருக்கும் கேஸ் இருக்கு இல்லையா, பாவம். அண்ணாமலை வச்சு இது முடிச்ச அப்புறம் கேஸை முடிச்சிடலான்னு பாப்பாரு, வேற என்ன. இந்த மாதிரியான பல இடங்கள்ல பல டீலிங்ஸ் நடந்து கொண்டே தானே இருக்கும். அப்போ இப்ப வேலுமணி சைலண்ட் ஆகுறது திமுகவுக்கு ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்குமா, அண்ணாமலைக்கு ஒரு மைலேஜ் கொடுக்குமா? இது பாருங்க, இது அதிமுகவுடைய வாக்குகள் நம்மளுடைய ஒரு பொது புரிதல் என்னன்னா, திமுகவுக்கு வராது, அது பாஜகவுக்கு செல்லும் என்று இருக்கிறது.
ஆனால் இதுல எங்க அடிபட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வேலுமணி ஒர்க் பண்ணலாம் கூட சிங்கர் ஆன்சர் அங்க பெரிய ஒரு ஃபிகர் ஆயிட்டாரு. பெரிய ஒரு ஃபிகர்னா அவர் வந்து இந்த ஐடி இதுல தான் இருந்தாரு, விங்ல தானே இருந்தாரு. அவருக்கு ஐடி யூஸ் பண்ண தெரியும். அப்ப நான் 3 தளத்துல காம்படிஷன் நடக்க சொன்னேன். அதுக்கு வந்துடுறேன். நொய்டால பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஏற்கனவே ஜெயிச்சு விட்டார். பெரிய ஒரு மார்ஜின்ல ஜெயிச்சு விட்டார். அதே மாதிரி சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரு. ஆனா அதுக்கு பின்னால வந்து சிங்கராஜன் ஃபுல் வந்து வந்துட்டாரு. அவரு ஆமா, அவருடைய பேச்சுக்கள் ஆனாலும் சரி, இல்ல அந்த ஷார்ட் வீடியோஸ் ஆனாலும் சரி, நிச்சயமாக அது மனங்களை கவரக்கூடிய. அதே மாதிரி அண்ணாமலை வந்து தேவையில்லாத பல பேச்சுகள் பேசாரு இல்லையா? அவருடைய அப்பானாலதான், எம்எல்ஏ இருந்தனாலதான் இவருக்கு வந்து சீட் கிடைச்சதுலாம் பேசினாரு இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு எமோஷனல் அப்பீல். அந்த எமோஷனல் அப்பீல் எப்படின்னா, இவர் 11 வயசுல அப்பா வந்து தவறிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி 18 வயசுல வந்து இவர் வந்து சேர்றாரு, இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றாரு. அதை எப்படி செத்தப்பா வந்து அட்மிஷன் போட்டு கொடுத்தாரா? அப்ப அதை வந்து அந்த மாதிரி கொச்சையா கேட்காம அவர் வந்து ஒரு எமோஷனல் அப்பீல போறாரு சிங்கராமசாமி. அப்போ ரவுண்ட் 1ல வந்து அண்ணாமலை ஜெயித்து விட்டார். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் எல்லாம் ஜெயித்து விட்டார். ஆனா இப்ப தேர்தல் நெருங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சிங்கராஜன் வந்து சோசியல் மீடியா ஜெயிச்சிட்டு இருக்காரு. இனி 3வது களம் தான் ஆக்சுவல் கிரவுண்ட் சிச்சுவேஷன்ங்கிறது. இது இப்போ இனிஷியேட்டான ஒரு கிரவுண்டா இருக்கிறது. அதாவது நீங்க வந்து மேலோட்டமாக போய் நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பேசினாலோ, இல்லை என்றால் போய் ஒரு செல்வந்தர்கள் பகுதியில் போய் பேசினாலோ, அவர்கள் யாரும் வந்து அவருடைய ஒப்பீனியன் வந்து ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஓப்பனா சொன்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க அண்ணாமலை நல்லா செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற அந்த இதுதான் வரும். ஏடிஎம்கே ஃபீல்டு இருக்குன்னு வரும். ஆனால் அவர்கள் மட்டும் ஓட் போடுறது இல்லை இல்லையா? ஒரு கணபதி ராஜ்குமார் அங்கே வந்து ஒரு டெப்டி மேயரா இருந்த ஒரு நபர். அங்க ஜெயிச்சு வந்தனாலதானே அவர் வந்து மறுபடியும் ஒரு கேரக்டரா வந்து அங்க கொண்டு நிக்கிறாங்க. அந்த வெயிட்டேஜ் அவருக்கு இருக்கா சார் கிரவுண்ட்ல? உண்மையிலேயே ராஜ்குமார்ங்கிற முகமும் அந்த நபரும் அவருடைய ஒர்க்கும் வந்து பெரிய அளவுல ரீச் ஆகுதா கோயம்புத்தூர்ல? எப்படி இருக்கு கிரவுண்ட்? இல்ல, ராஜ்குமாரை சார்ந்த இருக்கிற நபர்கள் கூறுறது இவ்வளவுதான். இது பாருங்க, தேர்தல் ஜெயிக்கணும். இந்த மூஞ்சியா இருக்கிறோமா, சோசியல் மீடியால இருக்கிறோமா, இல்ல சேனல்ல வர்றோமா, இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. பாக்கி இருக்கிறது ஆமாமா, பாக்கி இருக்கிறது நாய்ஸ் தான். அதாவது அதற்குள்ளால செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அவர்களை பொறுத்தவரை இது இப்போ சோசியல் மீடியால இருக்கணுமான்னு பாத்தீங்கன்னா, அது டிஆர்பி ராஜா இருக்காரு, அவர் இருந்துட்டு போட்டுமா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அப்ப டிஆர்பி ராஜா தான் இப்ப கேண்டிடேட் யாருன்னு பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. டிஆர்பி ராஜா தான் எல்லா இடத்துலயும் நடந்து நிக்கிறாரு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா. இவரு சோசியல் மீடியா பார்த்தா ஓடி போயிருவாரு ராஜ்குமார். அப்பப்போ ஒரு அப்பீல் போடுறத தவிர அதை தாண்டி ஒன்னும் அவர் வந்து செய்ய மாட்டேங்கிறார். அதே பூத் லெவல்ல கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றாரா சார்? கிரவுண்ட் லெவல்ல டெஃபினட்டா ஒர்க்கிங் இருக்கு. அதாவது வீடுகள் சென்று சந்திக்கிற அந்த ஒர்க் மட்டும்தான் இப்ப ஒர்க்காக அவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் நான் கருதுகிறேன். அதுக்கப்புறம் பூத் லெவல் ஒர்க், அதாவது பூத்ல இருக்கணும், அதுதான் ஒர்க் என்று கொண்டார்கள் என்று நான் கருதுகிறேன். பல இடங்கள்ல நான் அது பார்த்தேன். தூத்துக்குடியில கூட பார்த்தேன், கன்னியாகுமரியில பார்த்தேன், திருநெல்வேலியில பார்த்தேன். திருநெல்வேலி ஆஃப் கோர்ஸ் கேண்டிடேட்னுடைய பிரச்சனை சொல்லலாம். பட் இது ஒரு பிரச்சனையான எனக்கு தெரியல. ஏன்னா நாம வந்து அரசியல் வந்து அப்சர்வ் பண்றவங்க தான். ஆனால் இந்த அளவுக்கு நான் வந்து இந்த அளவுக்கு இறங்கி பார்த்து கிடையாது. 10 நாள் டூர் போய் உட்கார்ந்து ஒவ்வொரு இடத்துலயும் நடக்குதுன்ற இந்த அளவுக்கு நுட்பமாக பார்த்து கிடையாது. அதனால வருகின்ற அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். ஏனென்றால் நம்மளை பொறுத்தவரை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடைசியில அவன் வந்து அங்க வரணும், அந்த வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயம் தான் நம்மளுடைய மனசுல இருக்கும். அப்ப திமுக அதான் கேட்கிறான், அதான் வாக்குச்சாவடிக்கு வரணும், அவ்வளவுதானே, அதை நான் பண்ணிடுறோங்கிற பேசிஸ்ல தான் பல நபர்கள் வந்து எங்கிட்ட பேசினவர் சொன்னாங்க. திமுக என்று சொன்னவர்கள் வந்து அந்த ஒரு பேசிஸ்ல சொன்னாங்க. புரியுது சார். கோயம்புத்தூரை பொறுத்தவரையில யூனிக்கா ஒரு ஃபேக்டர் இருக்கு சார். எப்பவுமே அது வந்து சென்ட்ரல் ஐடியால இருக்கும். அங்க வந்து தேசிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய வாய்ஸ் இருக்கும். அதிமுகவோட கோட்டை, பிஜேபியுடைய கோட்டை, இது எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனா இப்ப வந்து ஸ்பெசிபிக்கா இப்ப திமுகவோ அங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னா, அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில திட்டமிடல்களும் வேலைகளும் இருக்குல்ல சார், யூனிக்கா இது எல்லாத்தையும் பாக்கெட் பண்ண முடியும்னு. அப்படி எதுவும் டார்கெட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ, நெசவாளர்கள் பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள்ல யூனிக்கா ஒர்க் பண்றாங்களா? அது எல்லா கட்சிகளும் செய்து கொண்டுதான் இருக்குது. அப்ப நாங்க வந்து அது பண்றோம், நாங்க வந்து அது பண்றோங்க, அந்த விஷயங்கள் வந்து அனைவரும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஐ திங்க் இன்னைக்கு காத்தால தான் நினைக்கிறேன், இன்னைக்கு காத்தால வந்து 3 கேண்டிடேட்டையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி செய்யுது. அது பெரிய விஷயம். தமிழ்நாட்டுல வந்து அப்படி கிடைக்காது. 3 அதாவது லீடிங் கேண்டிடேட்ஸ் கொண்டு உட்கார வச்சு நீங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்றது ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கேட்கறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது கேண்டிடேட் ஒத்துக்கொள்றது அதை விட பெரிய விஷயமா இருக்கிறது. அப்போ அங்க இதை பொறுத்தவரை இப்ப பிடிஆர் கூட போறாருன்னு நினைக்கிறாங்க, போறாருன்னு நினைக்கிறேன். அவரு இந்த பொய்களை வந்து அவர் வந்து முறியடிச்சிருவார் என்னை பொறுத்தவரை.
டிஆர்பி ராஜா வந்து என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் சரி, அவங்க பாடிஸ் ஆனாலும் சரி, எல்லாரும் உட்காந்து பேசி கொண்டுதான் இருக்கிறார். அதே மாதிரி இருக்க ஊர்ல இருக்கிற செல்வந்தர் இல்லை என்றால் இண்டஸ்ட்ரி நடத்துறவங்க பூரா நம்மளே ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டான். போய் பார்த்து அவர் என்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்து விட்டு தான் வந்திருக்கிறார்கள். அதாவது ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ற அந்த அடிப்படையில் பலரும் சென்று பார்த்திருக்கிறார்கள் நான் அறிகிறேன். இது இது வந்து அப்புறம் நீங்க சோசியல் மீடியால பார்த்தாலும் சரி, நீங்க கிரவுண்ட்ல ஓரளவுக்கு அந்த நாய்ஸ் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அண்ணாமலையினுடைய நாய்ஸ் இருக்குது, பிஜேபியினுடைய நாய்ஸ் இருக்குது. அந்த நாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து அதிமுகலயோ திமுகலயோ உங்களுக்கு தென்படாது. அதனால ரொம்ப ஈஸியா வந்து நீங்க மிஸ்லீட் ஆகலாம். கோயம்புத்தூர்ல வந்து இவர் தான் அப்படியே எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு நிற்கிறாருன்றது மிஸ்லீட் பண்ணலாம். பட் அது கலா யதார்த்தம் கிடையாதுன்றதுதான் என்னுடைய ஆய்வுகள் வந்து காட்டுது. ஓகே, கலா ஆய்வுகள்ல வேற எந்தெந்த ஃபேக்டர்லாம் திமுகவை ஒருபடி மேல வச்சிருக்குன்னு யோசிக்கிறீங்க சார்? இது டீனா ஃபேக்டர், தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் என்ற ஃபேக்டர். இப்போ அரசு ஊழியர்கள் எடுத்துங்க, அரசு பள்ளி ஆசிரியர்கள் எடுத்துங்க, அவர்களை பொறுத்தவரை இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஃபண்ட் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. தமிழகம் எம்பாடும் இருக்கின்ற பிரச்சனை தான், கோயம்புத்தூர்லயும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அது என்னன்னா, இப்போ கான்ட்ரிபியூட் பண்றாங்க, ஆனா அரசாங்கம் வந்து அந்த பணத்தை வந்து செலுத்துறது இல்லை, பிஎஃப்க்கு செலுத்துறது இல்லை என்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த மக்கள் வைக்கிறார்கள். அதுக்கு போராட்டம் எல்லாம் நடத்தினார்கள். அப்புறம் அந்த ரெகுலரைஸ் செய்ய வேண்டும் என்ற அந்த போராட்டம், பெர்மனன்ட் செய்ய வேண்டும் என்ற போராட்டம், இந்த மாதிரி எல்லாம் அரசு ஊழியர்களுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் நிறைய ஒரு கொந்தளிப்பும் பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு வழி இல்லைங்கிறாங்க. அப்ப இந்த அரசாங்கம் தான், அதாவது திமுக தான் பல இடங்கள்ல வந்து காலகாலமாக அரசு ஊழியர்களுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் சலுகைகள் என்று பாத்தீங்கன்னா திமுக தான் செய்து வந்திருக்கிறது. அதனால வந்து நாங்க வந்து இந்த அரசாங்கத்தை வந்து விட்டு எப்படின்னு இந்த அரசாங்கம் வைத்து தானே அடுத்த ஒரு 2.5 வருஷ காலம் ஓட்ட வேணும். அப்ப அதனால என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவர்களை ஜெயிக்க வைத்தால் ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளுக்கு செவி சாய்ப்பார்கள் என்று இது ஒரு பக்கம். இப்ப அருந்ததியர்களை பொறுத்தவரை 2 விதமான பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு வந்து அர்பன் அருந்ததியர்கள், கொஞ்சம் படித்தவர்கள், இல்லை என்றால் வேலை கொஞ்சம் அதிகமா ஏர்ன் பண்றோம். அதே மாதிரி ரூரல் அருந்ததியர்கள் 2 டிவிஷனாக எடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதுல இந்த ரூரல் அர்பன் டிவைட் என்ன பார்த்தீங்கன்னா, அர்பன் அருந்ததியர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து அதிமுக இருந்து நகர்ந்து, அதாவது ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு வந்து அதிமுக இருந்து நகர்ந்து ஓரளவுக்கு வந்து திமுக பக்கம் வருகிறார்கள் என்ற அந்த இது வந்து நான் பொள்ளாச்சியிலையும் பார்த்தேன், அதே மாதிரி இங்கேயும் இருக்கிறதாக அறிகிறேன். அதே நேரத்தில் ரூரல் அருந்ததியர்கள் அதிமுகனுடைய அந்த சாலிட் வாக்கு வங்கியாக தான் இருக்கிறார்கள். இதை தாண்டி இப்போ வந்து பெரிய ஒரு தர்ம சங்கடம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கவுண்டர் கம்யூனிட்டிக்காக தான் இருக்குது. அது வந்து எடப்பாடிக்காக சிங்கை ராமசனுக்கு வாக்களிக்கணுமா, இல்ல அங்கேயே ஒரு கவுண்டர் நிக்கிறாரு அந்த கவுண்டருக்கு வாக்களிக்கணுமா, இந்த ஒரு அண்ணாமலையினுடைய அந்த அப்பீல்ஸ் எல்லாம் இருக்கிறது. பாஜகவினர் ஒரு எமோஷனல் அப்பீலா கூட எடுத்துட்டு போறாங்க. ஆனால் அது இன்னமும் வந்து ஒரு தீர்மானமாகாத ஒரு இடத்துல தான் இருக்கிறது. ஏன்னால் இவர்களுக்கு வந்து கிரவுண்ட் தெரியும், அதாவது அங்க இருக்கின்ற கவுண்டர்களுக்கு நிச்சயமாக அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். அப்ப அவர்கள் வந்து சேனலை பார்த்து நம்பி வாக்களிப்பதோ இல்லை என்றால் அப்படி ஒரு முடிவெடுப்பதோ கிடையாது. அப்ப அந்த ஒரு தருணத்தில் பாத்தீங்கன்னா, இப்ப எந்த இடத்துல எடுத்து பார்த்தாங்க, கம்யூனிட்டி வைஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல ஒர்க் வைஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல கள ஆய்வு பேசில எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து அண்ணாமலை வந்து இப்போதைக்கு ஒரு டிஸ்டன்ட் தேர்டா தான் எனக்கு வந்து தென்படுகிறார். அந்த டிஸ்டன்ட் தேர்டா இருக்கிறதுனால இனி இப்போ அது எப்படி அது பேன் அவுட் ஆகும் என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கிறது. அப்ப அந்த காஸ்ட் ரிலேட்டடான ஓட்டுகள் கூட ராஜ்குமார் பக்கம் திரும்புறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அது நிச்சயமாக அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு திமுகனுடைய கலவை இருக்குது. நான் ஒரு ஃபேக்டர் நான் சொல்ல வந்துட்டேன். ஜெயிலில் இருந்து கொண்டு செந்தில் பாலாஜி இயக்குகிறார் என்று பேசுறாரு அண்ணாமலை. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கணபதி ராஜ்குமார் என்பது இவருடைய செந்தில் பாலாஜியினுடைய சாய்ஸாகத்தான் பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப செந்தில் பாலாஜியினுடைய சாய்ஸாக இருந்தால் நீங்க கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி தன்னுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டும் என்று அந்த விருப்பமும் அவருக்கு இருக்கும். அப்ப அவருடைய நபர்களும் வந்து இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமா நாம் பார்க்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்காரர் கிடையாது, கரூர்காரர். கரூர்ல நிக்காமல் கோயம்புத்தூர்ல வந்து நிக்க வேண்டிய அந்த அவசியம் என்ன வந்தது என்று இன்னைக்கும் வந்து ஒரு பத்திரிகையாளரும் வந்து அண்ணாமலை பார்த்து கேட்கவில்லை. பார்த்தா கேட்டாங்கன்னா அப்புறம் கொதிச்சு எழுவாரு, எந்த பத்திரிகைன்னு கேட்பாரு, நீங்க வந்து எனக்கு எதிராக வேலை செய்வீங்க, அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாரு. அப்ப இந்த ஒரு காரணத்துக்காக வந்து நிக்கிறாரு. கரூர்ல வந்து தோத்துருவாங்க.
கரூர்ல 100% உறுதி. அதாவது அது இப்ப வந்து செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு வெளியே வெறுக்கப்பட்டால் கூட, ஒரு தேர்தல் என்று வரும்போது அந்த தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும், எங்க உட்கார்ந்தாலும் சரி பணியாற்ற வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் வந்து கரூர்ல ஒர்க் பண்ணிருவாங்க. நிச்சயமாக எ இவர் இருந்தால் அங்க வந்து ஆப்போசிஷன் கேண்டிடேட் வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. எந்த எதிரியானாலும் வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையா இருக்கிறது. அதை தாண்டி அதனாலதான் அங்க நிக்காம இருக்கிறார். அங்க நின்னால் எளிதாக வந்து டிஃபீட் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப ஒரு மோசமான டிஃபீட் ஆயிருக்கும். இவரை பொறுத்தவரை வந்து இவர் நினைச்சிருப்பாரு கோயம்புத்தூர்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வாக்குகள் வரும். அது ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் சிபிஆர் போலரைஸ் வாங்கி வச்சிருக்கிற ஓட்டு அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியா? இல்ல அதோட போலரைஸ் ஆன ஒரு இடம். அதாவது இந்து ஆ. முஸ்லீம் போலரைசேஷன் வந்து அதிகமா இருக்கின்ற ஒரு இடம் கோயம்புத்தூரா இருக்கிறது. அந்த போலரைஸ்டு ஓட்டுகள் வந்து எனக்கு தான் வரும். குறிப்பாக ம். மலையாளிகளுடைய ஓட்டு வந்து எனக்கு தான் வரும் என்ற அந்த ம். ஒரு விஷயம் அங்க இருக்கிறது. அதனால தான் அங்க வந்துட்டு இருக்காரு. அந்த போலரைசேஷனால தான் ரைட். அங்க வந்துட்டு இருக்காரு. நான் போய் பார்த்த வரையில சார், இந்த சிறு குறு தொழில் முனைவோர்களை சந்திக்கும் போது ரொம்ப கடுமையான அதிருப்தியை பிஜேபி மேல வைக்கிறாங்க. சம்வேர் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இந்தியா அலைன்ஸ் ராகுல் ராஜ்குமார் அந்த காம்பினேஷன் வந்து பிரச்சாரத்துல எடுபட்டு இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. இஸ் இட் ட்ரூ சார்? அது அந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இந்த தொழில் வந்துச்சுன்னா குறைந்தபட்சம் ராஜ்குமார் அந்த ஆடிட்டிங் ரிலேட்டடான ஒர்க்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு நெக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்புற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அது உண்மையா? நாம பொதுவாக வந்து இந்த பெரிய செல்வந்தர்கள்கிட்ட, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிசினஸ் மேன் கிட்ட வந்து இந்தியா அளவுல என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேரக்டர்லெஸ் ஃபேஸை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ 2014க்கு முன்னால வந்து இவர்கள் எல்லாம் கழுவி ஊத்துனாங்க. அரசாங்கத்தை வந்து கழுவி ஊத்துனாங்க. அரசாங்கம் எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் அட்வைஸ் கொடுத்தாங்க. மோடி வந்த பிறகு எவனாச்சும் வாயை திறக்கிறானா? ஒரு டாடா வாயை திறக்கிறானா? ஒரு அதானி, அம்பானி இத்தனை பேர் இருக்காங்களே. எவனாச்சும் வாயை திறக்கிறானா? மோடிக்கு ஏதாச்சும் கருத்து சொல்றானா? அதாவது இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ரூபாய் என்பது இந்தியன் ருப்பி என்பது இந்த அளவுக்கு சரிந்திருக்கிறது. ஜிடிபி அதிகரித்தால் கூட மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எவ்வளவோ கீழே போயிருக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனை, வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனையாகி வந்து யூத் முன்னால நின்று விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும்போது ஒரு செல்வந்தரம் வந்துட்டு ஒரு வாக்கு கூட பேச முடியாத ஒரு நிலைமை. அப்போ இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறவர்கள் வேணால் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரு விதமாக வேணால் இப்படி பேசலாமே தவிர இவங்களுமே பெரிய செல்வந்தர்களா இல்ல. சின்ன சின்னதா இந்த 10 பேரு 8 பேரு வச்சு வேலை கொடுக்கிற சின்ன முதலாளிகள் இருக்காங்க. ஜிஎஸ்டியால நட்டமாயிட்டு இன்னும் சம்பளம் ஒழுங்கா ப்ராப்பரா கொடுக்க முடியாம, ஜிஎஸ்டி வந்து இப்ப எனக்கு கேட்டவர் ஒருத்தர் சொன்னாரு, சார் இது வரைக்கும் 10 நோட்டீஸ் வந்திருக்கு சார், எதுக்கு வந்திருக்குன்னே தெரியல சார் எனக்கு. அதை எங்க ஆடிட்டர் கொடுத்தா அவரே கணக்கு பண்ணி இது எதுக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு குழப்படி இருக்கு அப்படின்லாம் ஒரு வேதனையை சொல்றாங்க. இல்ல இதுல பல விஷயங்கள் இருக்கிறது. அது நிச்சயமாக இது அறியாண்மையினால கூட பேசலாம். அதாவது ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மீடியா எக்ஸ்போஷர் கிடையாது. அவர்கள் வந்து மீடியால தெரியாதனமா ஏதாச்சும் பேசிட்டு அதை நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து வந்து அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அவர்களுக்கு அதாவது இது பேசினவர்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கும். அது அறியாமையில் பேசுறவங்க புது ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த நான் சொல்றது இந்த ஜாம்பவான்களை பத்தி தான் பேசி கொண்டிருக்கிறேன். யாருக்குமே ஒரு கேரக்டரே கிடையாது. யாருக்குமே ஒரு கொள்கை கோட்பாடுகள் கிடையாது. எல்லாத்துக்கும் காசு பண்ணுங்கிறது மட்டும்தான் இருக்கிறது. என்னுடைய பிசினஸ் வந்து நிலைநாட்டணும் என்ற அந்த இது மட்டும்தான் இருக்கிறது. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாதுன்றதுதான் என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருக்கேன். அப்புறம் நிச்சயமாக ஜிஎஸ்டியில குளறுபடிகள் இருக்கிறது. அது வந்து ஒரு கலெக்ஷன் முகாந்திரமாகத்தான் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இப்ப நான் பார்த்தோம் இடியை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்துன்னு பார்த்தோம். எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்து ஒரு 12,000 கோடி வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு இடி காரன் பண்ணி கொடுக்குறான்னா, அதாவது அந்த என்டையர் ஆர்கனைசேஷன் பண்ணி கொடுக்குறான்னா, அந்த இடி காரன் தனக்காக எவ்வளவு பண்ணியிருப்பான்னு இருக்கு இல்லையா? இந்தியாவில தான் இருக்கும். நமக்கு எல்லாம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஊழல் என்பது ஒரு அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ஸ்டேஷன்ல கலெக்ஷன் பண்ணி மேல கொடுக்கணும்னா இன்ஸ்பெக்டருக்கு 5 வீசா தக்க வைக்காம அவன் கொடுப்பானா? இது பொது புத்தியில் இருக்கிற விஷயமா இருக்கிறது. அப்ப இதே தான் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப அங்க ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஊழல் அதிகரித்தான் மக்களுக்கு வந்து அந்த ஒரு விரக்தி வருகிறது. அது கீழே இருக்கின்ற மக்களுக்கு தான் அந்த பிரச்சனை வருகிறது. அதானி கிட்டயோ அம்பானி கிட்டயோ போயிட்டு ஒரு ஜிஎஸ்டி காரன் நின்று ஒன்னும் புடுங்க முடியாது, ஒன்னும் கேட்கவும் முடியாது, ஒரு வார்த்தையும் கிடையாது. ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதானிக்கு அம்பானிக்கு ஜிஎஸ்டி கொடுத்தது, ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுத்தது யாரு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நடுத்தரத்துல இருக்கிறாங்க, இல்லைன்னா பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இல்லாத நபர்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்வியே வரும். அந்த ஆதங்கத்தை தான் உங்கள்கிட்ட கூட்டியிருக்காங்க. ரைட். இன்னொரு ரொம்ப முக்கியமானது, நீங்க போட்ட ட்வீட், ஒரு குறிப்பிட்ட தொகுதி வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டுருக்கீங்க. அது உண்மையா? அது எந்த தொகுதின்னு உங்களால சொல்ல முடியுமா? எந்த தொகுதின்னு சொன்னா அப்புறம் அடுத்தது இது வந்துடும், டெஃபமேஷன் நோட்டீஸ் வந்துடும். அது தேவையில்லை. அதை தாண்டி இப்ப நாம தெரிய வேண்டிய விஷயம் அவ்வளவுதான்.
யாருக்கு அந்த பவர் இருக்கிறதுன்னு தான். அதாவது யாருனால யாருடைய பிரான்ச் அலுவலகமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கின்ற இன்ஃபுளுன்ஷியல் நபராக இருக்க வேண்டும். அந்த இன்ஃபுளுன்ஷியல் நபராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது அங்க மேலே எடுத்து செல்ல முடியும் என்ற நிலை இருக்கிறது. யாருக்கு ஆக்சஸ் இருக்கிறது, அந்த ஆக்சஸை வைத்துக் கொண்டுதான் நீங்க செய்ய முடியும் என்று இருக்கிறது. அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமாக தோற்று போறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று அவருடைய சர்வேயை காமித்து விட்டால் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி வந்து நிச்சயமாக அதை வந்து கவுண்டர்மேன் பண்ணிடலாம், எளிதாக பண்ணிடலாம். அதை ஒரு காசு பிடிபடும் ஒரு இடத்துல, இல்லை என்றால் எங்காச்சும் ரைட்ல வந்து இது ஆல்கஹால் இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போறோம். இல்லை என்றால் ஒரு சின்ன ஒரு மர்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்ததுன்னா அது அதனுடைய பேஸ்ல வந்து நிச்சயமாக அந்த கவுண்டர்மேட்டிக் நடக்கும் என்ற நிலைதான் இருக்கிறேன். அது அடுத்த சர்வேக்கு பிறகுதான் அவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 11ஆம் தேதி தானே, 15 மினிட் டைம் பார்ப்போம். பல்வேறு விஷயங்களை பேரலையோடு இணைந்து பகிர்ந்திருக்கிறீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.